மதுரை தெற்கு தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிடும் ராம சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த நேரலை காட்சிகள். பாஜக வேட்பாளர் ராம சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில் அந்த நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் வெற்றி வழங்க கேட்கலாம். வெற்றி, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் பாஜகவினுடைய வேட்பாளர் ராம சீனிவாசன் போட்டியிடுகிறார். அவர் இப்போ முக்கியமாக தமிழகம் முழுவதும் போட்டியிடக்கூடிய பாஜகவினுடைய முக்கிய வேட்பாளர்களுக்காக வேற பிற மாநில பாஜக முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள் எல்லாம் வருகிறார்கள். அதனுடைய பகுதியாக மதுரையில் தெற்கு சட்டமன்ற தொகுதியில் ராம சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அவரோடு மகாராஷ்டிராவினுடைய முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸ் வந்திருக்கார். அவர் அரசமரம் பகுதியிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு ரோட் ஷோ வாயிலாக வழிநடுக அவர் பிரச்சாரம் மேற்கொண்டபடியே வந்தார். அது பின்பாக தற்பொழுது மாநகராட்சி மண்டல அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்பாக அவர்கள் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் அவர் வெளியே வந்து பட்னவிஸ் செய்தியாளர் சந்தித்து பேட்டியளிப்பார் என்பதும் தற்போதைய நிலவரமாக இருக்கிறது. மதுரை தெற்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய ராம ஸ்ரீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நேரலை காட்சிகளை பார்க்கிறோம். மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னவிஸும் இந்த நிகழ்வில் பங்கெடுத்திருக்கிறார். தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு இன்றைய கடைசி நாள் என்று கூறப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் முக்கிய தலைவர்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகிறார்கள். அந்த வகையில் ராம சீனிவாசன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொடர்ந்து முக்கிய வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்து வரக்கூடிய நிலையில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளரும் தமிழ்நாடு பாஜக தலைவருமான நயினார் நாகேந்திரன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த